கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவ ஜனங்களே, வேத வசனம், தியானம், ஜெபம் என்ற நிகழ்ச்சி மூலம் உங்களை காண்பதில் மிக்க மகிழ்ச்சி. கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருப்பதால் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மீது உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு ஆவிக்குள் ஜெபிக்கும் போது அவர் சித்தத்தின்படி கேட்டு பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிப்போம். இன்றைய தியானத்தின் தலைப்பு நம் நம்பிக்கை வீண் போகாது. இன்றைய தியானத்திற்கு ஆதாரமாக வாசிக்க வேண்டிய வசனங்கள் நீதிமொழிகள் 23வது அதிகாரம் 18வது வசனம், எரேமியா 29வது அதிகாரம் 11வது வசனம், நீதிமொழிகள் 24வது அதிகாரம் 14வது மற்றும் 20வது வசனம், ரோமர் 6வது அதிகாரம் 21 மற்றும் 22வது வசனங்கள், லூக்கா 16வது அதிகாரம் 25வது வசனம், எபிரேயர் 10வது அதிகாரம் 35வது வசனம். இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவ ஜனங்களே, இயேசுவின் மதுரமான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் ஹோப் ஃப்ரம் ஹெவன் சார்பாக அன்பின் நல்வாழ்த்துக்கள். நம் நம்பிக்கை கர்த்தராக இருக்கும் பட்சத்தில் நமக்கு என்றுமே ஜெயம் உண்டு. கர்த்தரை நம்பிக்கையாக கொண்டிருக்கும் நாம் தேவன் விரும்பும் பரிசுத்தத்தோடு அவர் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் போது மட்டும்தான் நாம் நம்பியிருக்கும் காரியத்தில் முடிவு உண்டாகும் என்று நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே நாம் காணலாம். தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்ற ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். நெருப்பை தொட்டால் சுடும் என்பது ஞானம், அதை பற்றி தெரிந்து கொள்வது அறிவு. சர்வ வல்லவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்ற ஞானத்தை ஒவ்வொரு விசுவாசிகள் மத்தியிலும் இருக்க வேண்டும். தேவனுடைய விருப்பத்தை நாம் செய்யும் போது அவர் நம் நம்பிக்கைக்கு ஜீவன் கொடுக்கிறார். துன்மார்க்கனின் நம்பிக்கை வீணாகிவிடும் என்று வேதம் பறைசாற்றுகிறது. பிரியமானவர்களே, நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 14வது வசனம் மற்றும் 20வது வசனத்தை வாசித்து பார்க்கவும். நாம் எல்லோரும் பாவிகள் தான். இப்போது பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டிருக்கும் நாம் பழைய பாவங்களை நினைத்து பார்க்கும் போது நமக்கே வெட்கமாயிருக்கும். ரோமர் 6வது அதிகாரம் 21வது வசனம் 22வது வசனங்களை வாசித்து பார்ப்போம். நாம் செய்த அந்த பாவங்களினால் நமக்கு மரணம்தான் வந்திருக்கும். ஆனால் இப்போது பாவத்திற்கு விடுதலையாகி தேவனுக்கு அடிமையாகி பரிசுத்தமாக வாழ்வதால் நித்திய ஜீவன்தான் நம் நம்பிக்கை. நிச்சயமாக நம் நம்பிக்கை வீண் போகாது. நித்திய ஜீவன் நம் மரணத்திற்கு பின் நிகழப்போகும் நம்பிக்கை. ஆனால் நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் போதே சில காரியங்கள் மீது நாம் நம்பிக்கை வைத்திருப்போம். அது தேவனுக்கு சித்தமாயிருந்தால் அது தாமதித்தாலும் அது நடந்தே தீரும். காரணம், நம் நம்பிக்கையை நிறைவேற்றும்படி கர்த்தர் நினைத்திருக்கிறார். ஆனால் அந்த தாமதம் தீமைக்கல்ல, அது சமாதானத்திற்கு ஏதுவானது என்று கர்த்தர் சொல்லுகிறார். எரேமியா 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கவும். ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாமல் இருக்கும்படி எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் நமக்கு சொல்லித் தருகிறது. ஆகையால் பிரியமானவர்களே, நாம் ஒன்றிலும் வெட்கப்பட்டு போகாமல் மிகுந்த தைரியத்தோடு கிறிஸ்து நம்மாலே மகிமைப்படுவார் என்று நமக்கு உண்டாயிருக்கிற வாஞ்சையினாலும் நம்பிக்கையினாலும் நம்முடைய பாடுகளுக்கு நிச்சயமாகவே முடிவு உண்டு. ஆகையால் வேதனைகளும் சோதனைகளும் நம் நம்பிக்கையின் மத்தியில் வந்தாலும் பயப்படாமல் கர்த்தர் மீது நம்பிக்கையாய் இருந்தால் நாம் செழிப்புடன் இருப்போம். பிரியமானவர்களே, நம் கர்த்தர் மாறாதவர். அவர் வார்த்தைகளும் வாக்குத்தத்தங்களும் ஒருபோதும் மாறவே மாறாது. ஜெபிக்கலாம்.
பரலோக தகப்பனே, உமக்கு எங்களது காலை வணக்கம். தேவனே, எங்கள் வாழ்க்கையில் இன்னும் ஒரு புதிய நாளை ஆசீர்வதித்து கூட்டிக் கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி. தகப்பனே, எங்களின் நம்பிக்கையாக இருப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் நம்பிக்கொண்டிருக்கும் காரியத்திற்கு ஜீவன் கொடுத்து முடிப்பவரே உமக்கு நன்றி. தகப்பனே, உமது இரண்டாம் வருகையை குறித்த நமது நம்பிக்கையை நிறைவேற்ற இயேசுவே சீக்கிரம் வாரும். உமது பிரசன்னம் எங்களை எப்போதும் சூழ்ந்திருக்கட்டும். மற்றும் உமது கிருபை எப்போதும் எங்களை தாங்குவதால் உமக்கே சகல துதிகன மகிமை செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பிதாவே. ஆமேன். தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அபரிமிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.